வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 10 ஜூலை. நாளைக்கு நிறைய திரைப்படங்கள் திரைக்கு வருது. சிறப்பான 2 படங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதயம் முரளி. இந்த இதயம் முரளி படம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு யூத்ஃபுல்லான படம் அப்படின்னு சொல்ல வரேன். யங்ஸ்டர்ஸ், காதல், குடும்ப படம், அந்த அந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வராங்க. இதில் அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி பழகுறாங்க, பிரிகிறாங்க, திருப்பி எங்கே மீட் பண்ணுறாங்க, அவர் லவ் சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு. நம்ம இதயம் முரளி சார் தெரியும். அந்த அவருடைய இதயம் படம் அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல். ஏற்கனவே நம்ம ட்ரெய்லர் பார்த்தாச்சு, நம்மளுமே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் ஆதர்வா, காய்டு, பிரீத்தி, அது மாதிரி நிறைய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. பகத் பாசிலும் இதில் நடிச்சிருக்காரு. அதனால் நல்ல சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க படம். நாளைக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக இதை விரும்பி பார்ப்பாங்க. இது ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு உண்டான ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இன்னொரு படம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு சொல்லிட்டு, இது வெற்றி நடிச்சிருக்கு. அப்படியே வெற்றி நிறைய படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு. அதில் கரெக்டாக செலக்டிவான படங்கள் அவருடைய தோற்றத்துக்கும் தோரணைக்கும் அவருடைய இதுக்கும் ஏற்ற மாதிரியான படங்களை செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு வர்றாரு. அப்படி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ண படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1994 சென்னையில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை பேஸ் பண்ண படம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. பட்டு நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு க்ரைமில் மாட்டிக்கிற அதில் அவர் தூக்கு தண்டனை கிடைக்கிது. அதனால் அவங்க ஃபேமிலி என்ன பண்ண போகிறாங்க, அந்த குற்றத்துக்கான விசாரணை என்ன, எப்படி விசாரிக்கிறாங்க, எப்படி தண்டனை அவனுக்கு வழங்கப்படுது, நீதி தண்டனை வழங்கப்படுதா என்ன, அவன் ஃபேமிலி என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்ஷன், க்ரைம், த்ரில்லர் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு சாதாரணமான மனிதன் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டான்னா அவன் எவ்வளோ சஃபர் ஆகிறான் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த படமும் கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான், உட்காந்து பார்க்கக்கூடிய படம். க்ரைம் த்ரில்லர் வரதுனால பெட்டராகவே இருக்கும். அதனால் இந்த 2 படங்களும் நல்லாவே பெஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களில் இந்த 2 படங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 படங்கள் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விமர்சனங்களை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.